السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تفنى هذه الأمة حتى يفترش الرجل المرأة في الطريق، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஈரோடு மாவட்ட மஸ்ஜிதுல் பேரவையின் சார்பாக இங்கே 20 நிக்காஹ்களை நடத்தி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய இந்த பேரவையினுடைய தலைவர், செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்களே, ஜமாத்தார்களே, பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் பேரருளால் 400க்கும் மேற்பட்ட நிக்காஹுகளை, இலவச திருமணங்களை செய்த அந்த தொடரில் இந்த ஆண்டு 20 நிக்காஹுகள் நடைபெற்றிருப்பதை நான் அறிகின்றேன். நிக்காஹு முடித்த தம்பதியர்கள் அத்துணை பேருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா பரக்கத் செய்வானாக. அவர்களுக்கு சாலிஹான குழந்தைகளை வழங்கி ஷரியத்தின்படி அவர்களும் அவர்களுடைய சந்ததியினர்களும் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தல்வானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து கொள்ளுகின்றோம். ஒரு அருமையான ஒரு வேலை, ஒரு சேவை நடைபெற்று கொண்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்று. நான் ஒரு ஆயத்தை உங்களுக்கு முன்னாலே வாசித்தேன். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். வஅன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களில் திருமணம் முடிக்காத பெண்கள், திருமணம் முடிக்காத ஆண்கள். ஐயம் என்ற வார்த்தை அரபியிலே மன்லா ஜௌஜலஹு, கணவன் இல்லாத பெண்கள், மனைவி இல்லாத ஆண்கள், 2 பேருக்குமே சொல்லப்படும். எனவே இதுவரை நிக்காஹ் ஆகாதவர்களுக்கு நிக்காஹ் முடித்து வையுங்கள். வஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், உங்களில் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கும் நிக்காஹ் முடித்து வையுங்கள். ஏழையாக இருந்தால் அந்த ஏழைகள் நிக்காஹ் முடிப்பதற்கு தயங்கினால், வறுமையின் காரணத்தினாலே அவர்கள் பின்வாங்கினால், வீடு கட்டிக்கிறேன் அதுக்கு பின்னால் நிக்காஹ் முடிக்கலான் இருக்கிறேன், கொஞ்சம் வசதி வந்ததுக்கு பின்னால் நிக்காஹ் முடிக்கிறேன் என்று ஒத்தி போடக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் சொல்லுகிறான், இயகூனு ஃபுகராஅ யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லி, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் இந்த நிக்காஹின் மூலமாக அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவான்.
அவருடைய ரிசுக்கை விசாலமாக ஆக்குவான் என்ற கருத்தை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த ஆயத்தின் வழியாக வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்து எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், ஜினா சம்பந்தப்பட்ட ஆயத்துகள். ஜினா செய்தவனுக்கு என்ன தண்டனை, நிக்காஹ் முடிக்காதவனாக இருந்தால் அவனுக்குரிய தண்டனை 100 கசையடிகள், நிக்காஹ் முடித்தவனாக இருந்தால் அவருடைய கல்லால் அடித்து கொல்வது, அவதூறாக யாராவது விபச்சார குற்றம் சுமத்தப்படுவார்களேயானால் எந்த சாட்சியங்களும் இல்லாத நேரத்திலே அவர்களுக்கு 80 கசையடி கொடுப்பது, அப்படி நிரூபிக்க முடியாமல் 4 சாட்சிகளை கொண்டு வர முடியாமல் போகும்போது, நான் சொன்னது பொய்யாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று இரு தரப்பினர்களையும் சொல்லுகின்ற லிஆனுடைய மஸ்அலா அங்கேதான் சொல்லுகின்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது அவதூறாக சொல்லப்பட்ட அந்த செய்திகள், அந்த சம்பவங்கள், அதிலே இடம் வகித்தவர்கள் யார் என்பதையெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லி அவர்களுக்கான தண்டனைகளையும் அல்லாஹ் வரிசைப்படுத்திவிட்டு கற்பொழுக்கத்தினுடைய அசல் ஆணிவேராக இருக்கக்கூடிய விதிகளை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த ஆயத்தின் வழியாக தெளிவுபடுத்துகிறான். தொடர்ந்து இந்த ஜினா சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி, ஜினா செய்யக்கூடிய ஆண் ஜினா செய்யக்கூடிய பெண்ணைத்தான் திருமணம் முடிப்பான், ஜினா செய்கின்ற பெண்கள் ஜினா செய்யக்கூடிய ஆணைத்தான் திருமணம் முடிப்பான் என்ற கருத்தையும் அல்லாஹ் சொல்லி, அவர்களுக்கு தண்டனை வழங்கும் போது உங்களுக்கு இரக்கம் பிறந்துவிட வேண்டாம், தயவு தாட்சண்யங்கள் எல்லாம் இருந்துவிட வேண்டாம், தயவு தாட்சண்யம் இல்லாமல் கொல்ல வேண்டும் என்றால் கொன்று விடுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம்மை பணிக்கிறான். இதனுடைய தொடரிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆண்கள் பெண்களை இச்சை கண் கொண்டு பார்க்க கூடாது, பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற வசனத்தை விரிவாக சொல்லுகிறான். பெண்கள் ஆண்களிடத்திலே தங்களுடைய அவயவங்களை காட்டிவிடக் கூடாது, அவர்கள் கற்பொழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியே தொடர்ந்து வந்து வலா யல்ரிப்ன பிஅர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுக்ஃபீன மின் ஸீனத்திஹின்ன, பெண்கள் தங்களுடைய அவங்களையும் அவயவங்களையும் மறைக்க வேண்டும், தங்களுடைய அழகுகளை அலங்காரங்களை அடுத்தவர்கள் பார்த்து ரசிக்கும் அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லும் போது ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பெண்கள் தங்களுடைய கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம், ஏனென்றால் காலுக்கு அடியிலே பதுங்கி கிடக்கின்ற அலங்காரங்களை அழகுகளை எவனாவது ஒருவன் ரசித்து விடுவான் என்பதனால் அதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதீர்கள், கால்களை தட்டி தட்டி நடக்காதீர்கள் என்று அல்லாஹ் கடைசியாக இந்த ஆயத்துக்களை முடிக்கிறான். வலா யல்ரிப்ன பிஅர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுக்ஃபீன மின் ஸீனத்திஹின்ன. ஸீனத் என்று சொன்னால் அலங்காரம் என்று பொருள். அழகு என்பது அல்லாஹ்வா கொடுக்கக்கூடிய ஒன்று. அலங்காரம் என்றால் இவர்களாகவே தங்களை அலங்கரித்துக் கொள்வது. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸுங்களை எல்லாம் போட்டு இவர்கள் இல்லாத அழகுகளை எல்லாம் செயற்கையாக கொண்டு வந்து அலங்கரிக்கிறார்களே, அதற்கு ஸீனத் என்று பெயர். உங்களுடைய இந்த அலங்காரத்தை அந்நியர்கள் பார்த்து ரசித்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உங்களுக்கு நசீஹத்து செய்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கால்களை கூட தட்டி தட்டி நடக்காதீங்க, மெதுவா நடங்க. இன்றைக்கு சலங்கை ஒலியோடு நடக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். அது இல்லாமல் நடந்தால் அலங்காரம் இல்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த சட்டங்களை எல்லாம் சொல்லி வருகின்ற வரிசையிலே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும். விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இங்கே என்ன சொல்லுகிறார்கள்? இந்த ஜினாவுக்கும் இந்த அவதூறுகளுக்கும் பெரும் பெரும் குற்றங்களுக்கும்
மானக்கேடான காரியங்களுக்கும் காரணமாக இருப்பது நிக்காஹ் இல்லாமைதான் காரணம். நிக்காஹ் முடித்து வைத்து விட்டால் அவனுடைய கடைசி ஆசை ஒரு பெண்ணை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். அது முடிந்து விட்டால் இந்த அக்கிரமங்கள் நடக்காது என்ற அர்த்தத்திலே இத்தனை ஆயத்துகளையும் வரிசைப்படுத்திவிட்டு பல ஆயத்துகளுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிற வாக்கியம் அன்கிஹுல் அயாமா, நிக்காஹ் முடிக்காத குமர்களுக்கு நிக்காஹ் முடித்து வையுங்கள். இப்படி நிக்காஹ் முடித்து வைப்பதிலே இத்துணை ரகசியங்கள் அடங்கி இருக்கின்றன. இது ஹராமை தடுக்குகிறது. இதன் மூலமாக ஏற்படுகின்ற கொலைகள் தடுக்கப்படுகின்றன. பெரும்பாலான கொலைகளுக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது. அவன் நாடிய ஒருத்தியை அவன் அடைய முடியவில்லை என்று சொன்னால் யார் தடையாக இருக்கின்றார்களோ அவர்களை தீர்த்து கட்ட முயற்சிக்கின்றான். வலா தக்ரபு ஜினான்னு ஒரு ஆயத்து வருது. ஜினா செய்யாதீங்க நல்லா சொல்லல, ஜினாவுக்கு பக்கத்தில் கூட நெருங்காதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், உரிமை இல்லாமல் நீங்கள் யாரையுமே கொலை செய்துவிட வேண்டாம். இந்த கொலைக்கான தடை சட்டத்தை அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா எங்க கொண்டு வர்றான் பாருங்க. ஜினா, அதற்கடுத்து இது கொலை குற்றத்தை கரனஹு பிஸ்ஸினா, அல் கத்லு கரனஹு பிஸ்ஸினா, இந்த கொலையை ஜினாவோடு அல்லாஹ் இணைத்து பேசுகிறான். ஏன்? இந்த ஜினாதான் கொலைக்கு காரணமாக ஆகிறது என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எனவேதான் இதற்கு எந்த வகையிலும் காரணமாக இருந்துவிடக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், சோசியல் மீடியாவுடைய காலம் இது. ஒவ்வொருவரும் தங்களுடைய காமத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களமாக சோசியல் மீடியா பயன்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கோ யாரோ கஷ்டப்பட்டு அவர்களை ஒழுக்கம் கற்பித்து அவர்களை வார்த்தெடுத்து ஒழுக்க சீலர்களாக ஆக்க வேண்டும் என்ற தாய் தந்தையர்களுடைய கனவுகள் எல்லாம் நாசமாகும் அளவுக்கு வளர்க்கப்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் எவனோ ஒருவன் தட்டி கொண்டு போகிறான், தள்ளி கொண்டு போகிறான், பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான கௌரவமான குடும்பங்கள் எல்லாம் நடுத்தருவுக்கு வருகின்ற அளவுக்கு நாசமாகி கொண்டிருக்கிறது சமுதாயத்தினுடைய நிலை. மக்கள் உணர்கிறார்களோ இல்லையோ, அல்லாஹ் இந்த விஷயத்திலே மிக கடுமையாக நடந்து கொள்ளுகிறான். பக்கத்தில் நெருங்காத, ஜினா செய்யாதன்னு சொல்ல, ஜினாவுக்கு பக்கத்தில் கூட நெருங்காத அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், ஜினாவுக்கு கொண்டு செல்லக்கூடிய சிறிய பெரிய காரணங்கள், பாரதூரமான காரணங்கள் எதுவாக இருந்தாலும் இதனால எல்லாம் ஜினாவாகுமா? நம்ம இஹ்லாஸா பேசிக்கிறோம், ரொம்ப க்ளோஸ் அப்பா இருக்கிறோம், நம்ம யதார்த்தமா பேசுறோம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே, அது பாரதூரமானது என்று நீங்கள் கருதினாலும் கூட அதுவும் ஜினாவிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யஹ்லுவன்ன ரஜுலும் பி இம்ராத்தின் இல்லா வஹுவ சாலிசுஹா என்று ஹதீஸ் சொல்லும் போது, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தனிமையில் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற போது, என்ன சாலிகான நல்ல மனிதர்கள் கூடவா இப்படி இருக்கக்கூடாது என்று கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதாக ரிவாயத் இருக்கிறது. அது யாராக இருந்தாலும், மரியம் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரியே என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு உத்தமர்கள் பத்தினியாக இருந்தாலும் சரியே, தனிமையில் இருக்கும்போது ஷைத்தான் அலங்கரித்து விடுவான் என்பதனால் பார்க்காதீர்கள். பார்ப்பது ஹராம். பார்த்தா பேசுவீங்க, பேசுறது ஹராம். அந்நிய பெண்களிடத்திலே தனிமையில் இருப்பது ஹராம், அளவலாவது பேசுவது ஹராம், கைகுலுக்குவது ஹராம்,
அது அப்படியே முத்தம் என்று, தொடர்பு என்று, கல்வ தனிமை என்று அப்படியே கொண்டு சென்று ஜினாவின் பக்கம் சேர்த்துவிடும் என்ற காரணத்தினால் பாரதூரமான காரியங்களை கூட அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். இது தனிப்பட்ட இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை என்று சொல்ல வேண்டும். எல்லா மதங்களும் விபச்சார குற்றத்தை குற்றம் என்றுதான் சொல்லுகிறது, அதை கண்டிக்கிறது எல்லா மதங்களுமே. ஏன் சொல்ல போனால் மிருகங்கள் கூட அதை விரும்புவதில்லை. இது மிகைப்படுத்தி சொன்னதல்ல, மிருகங்கள் கூட அது மிருகங்கள் அப்படி செய்து கொள்ளுகின்றன என்பது வேற கருத்து. ஆனால் அது அவர்கள் விரும்புவதில்லை என்பதை அம்ர் இப்னு மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன். புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன், ஒரு குரங்கு இன்னொரு குரங்கை ஜினா செய்து விட்டது. 13 குரங்குகள் அங்கே ஒன்று சேர்ந்தன. எந்த குரங்கு ஜினா செய்ததோ அந்த குரங்கை இந்த 13 குரங்குகளும் சேர்ந்து கல்லால் அடித்து சாகடித்தன என்பது வரலாற்று குறிப்பொன்று ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. குரங்குகள் கூட இதை விரும்புவதில்லை. நம்முடைய பாஷையில் சொல்றதா இருந்தா அதனுடைய ஜோடி அல்லாத வேற ஒன்று வந்து இதோட சேர்ந்துருச்சு, அது இதுக்கு பிடிக்கல. ஒரு கூட்டமாக வந்து அடித்து அதை சாகடித்ததாக நாம் விளங்கி கொண்டாலும் சரி, அழகான முறையிலே வடிவமைத்து இதை சொல்லுகின்ற அம்ர் இப்னு மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற காரணம், ஜினா செய்வதை மிருகங்கள் கூட விரும்புவதில்லை. சொல்ல போனால் எந்த இடம் என்று பார்க்காமல் மானங்கெட்ட செயல்களிலே, வெட்கக்கேடான செயல்களிலே ஈடுபடுகின்ற குரங்குகள் கூட அதை விரும்புவதில்லை என்று எழுதுகிறார். அவ்வளவு கீழ்த்தரமான ஒன்று மனித சமுதாயத்திற்குள்ளே பரவி கொண்டிருப்பதற்கான காரணம் சரியான முறையில் நிக்காகுகள் நடைபெறுவதில்லை என்பது. அப்படியே நிக்காகு நடைபெற்றாலும் அந்த நிக்காகிலே கணவன் மனைவியினுடைய தொடர்புகள் சரியான முறையில் இல்லை என்பதுதான் அதனுடைய காரணம். எனவே இந்த நிக்காஹ் முடித்து வைப்பது என்பது ஹராமுக்கு போடுகின்ற ஒரு தடைக்கல். தடுத்து நிறுத்துகின்றீர்கள். எனவே இது பாராட்டுக்குரிய ஒன்று. எத்தனை ஹராமுகள் இதற்கு பின்னாலே நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம். நல்ல கண்ணியமான குடும்பம், கௌரவமான குடும்பமாக வாழ்ந்து வந்த கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண், பிஎஸ்சி படித்து கொண்டிருக்கிற ஒரு பெண், கடைசி ஃபைனல் எக்ஸாமுடைய கடைசி நாள் அந்த பெண் வீட்டுக்கு வரல. தேடி பார்த்தா அந்த பெண்ணு தன்னுடைய லவ்வரோடு ஓடிப்போச்சு, மாற்று மத சகோதரனுடன். மிக கேவலமான ஒன்று. கண்ணீர் வடித்து என்ன பலன், அழுகின்றார்கள். மானம் மரியாதை எல்லாம் போச்சே என்று துடிக்கிறார்கள். இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல, பல ஊர்களிலே பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்துவிட்டன. சோசியல் மீடியா அதற்கு மிக முக்கியமான காரணமாக, உறுதுணையாக, ஊக்குவிக்கும் சாதனமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரும் யாரையும் புணரலாம் என்கிற நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக கோபித்து கொண்ட ஒன்று இந்த ஜினாதான். அவர்களை இந்த நிக்காஹுதான் அவர்களை தடுத்து நிறுத்தி நேரான வழிக்கு கொண்டு வருவோம் என்பதை போதித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை ஹதீஸ்களின் வழியாக மக்களை திருத்தினார்கள். நரக நெருப்பு நமக்கெல்லாம் தெரியும். நரக நெருப்பினுடைய ஒரே ஒரு சங்கிலியை எடுத்து இந்த பூமியில் தூக்கி போட்டால் பூமியில் ஒரு செடி கூட முளைக்காது, எல்லாம் கருகி நாசமாகிடும். ஒரு இரும்பு சங்கிலி
அந்த நரக நெருப்பிலே வெந்து போன இரும்பு சங்கிலி என்று பூமியில் இருக்கிற அத்தனை செடிகொடிகளை புற்பூண்டுகளை அழித்து நாசமாக்கும் என்கிற அளவுக்கு இருந்தால் அதனுடைய சூடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? 500 மைல்களுக்கு அப்பாலே அதனுடைய ஜுவாலை அதனுடைய சூடு அடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. 500 மைல் அல்ல, 500 ஆண்டுகள் தொலை தூரம் என்று ஒரு ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. மசீரத் 500 ஆமின். அந்த நெருப்பில் அல்லாஹ் போடுவான். ஒரு ஹதீஸனுடைய வாசகம், பிரம்மாண்டமான ஒரு சட்டின்னா அதுக்கு அந்த ஹதீஸில் வந்திருக்கிற வார்த்தை தன்னூர். தன்னூருக்கிறது ஒரு அடுப்பு. இந்த தந்தூரி அடுப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பூமிக்கு அடியில் புதைச்சி வைக்கப்பட்டிருக்கும். ரொட்டி சமைப்பாங்க, தந்தூரி ரொட்டி பூமியில் புதைக்கப்பட்டிருக்கும். இந்த தன்னூர் என்று சொல்லப்படுகிற பிரம்மாண்டமான அடுப்பினுடைய அளவு என்ன தெரியுமா? நம்மால் கணக்கு போட முடியாது. இந்த ஈரோடு அளவு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு பெரியதாக இருக்கும். அஸ்ஃபலுஹு வாசிஉன் வ அலாஹு லையிகுன். அதனுடைய கீழ்ப்பகுதி விசாலமாக இருக்கும், அதனுடைய மேல் பகுதி சுருக்கமாக இறுக்கமாக இருக்கும். வஃபீஹா அஸ்ஸுராஹ் வல் அஸ்வாத். சப்தங்கள் கேட்கும், கூச்சல்கள் கேட்கும், அழுகுரல் அபத்த குரல் கேட்கும். என்னை இப்படி பண்ணிட்டியே என்று கத்துவார்கள், அந்த சப்தமும் அங்கே கேட்கும். பல கோடி பேர்கள் அந்த அடுப்புக்குள்ளே இருந்து கரிந்து சாகுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சஹாபாக்கள் எல்லாம் திகைத்து போகின்றார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு ஹதீஸ்களின் வழியாக அவர்களை நேர்வழிப்படுத்தி சீரான நேரான வழிக்கு கொண்டு வந்து சேவை செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விடை கண்டது இந்த நிக்காஹின் மூலமாகத்தான், முறையான நிக்காஹின் மூலமாகத்தான். இன்றைய சூழ்நிலை காலம் கெட்டு போய்விட்டதுன்னு எல்லாரும் பேசுகிறோம். சமுதாயம் இதிலேயே சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. சமுதாயம் என்பது தனிப்பட்ட ஒன்றல்ல, நாம் எல்லாம் சேர்ந்துதான் சமுதாயம். ஒவ்வொருவரும் திருந்தினால் மட்டும்தான் சமுதாயம் திருந்தும். ஒவ்வொருத்தனா கெட்டு போயிட்டான்னு சொன்னால் சமுதாயம் கெட்டு போகுது. சமுதாயம் என்று ஒரு தனி பொருள் இல்லை. இந்த பள்ளிவாசல் ஜமாத்துன்னு சொல்லி இந்த ஜமாத்துன்னு ஒன்றை காட்ட முடியுமா? இல்லை. பல நபர்கள் சேர்ந்தால்தான் அது ஜமாத், பல நபர்கள் சேர்ந்தால்தான் அது பட்டாளம் படை, பல மரங்கள் சேர்ந்தால்தான் அது தோப்பு, பல மலர்கள் சேர்ந்தால்தான் அது மாலை. மலர்கள் எப்படியோ அப்படித்தான் மாலைகள் இருக்கும். காய்ந்து போன மலர்களால் கோர்க்கப்பட்ட அந்த மாலை இருக்கிறதே, அதுவும் அலங்கோலமாகத்தான் இருக்கும். நல்ல வனப்பும் செழிப்பும் நிறைந்த பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். மலர் எப்படியோ அப்படித்தான் மாலைகள், மரங்கள் எப்படியோ அப்படித்தான் தோப்புகள். பட்டுப்போன மரங்கள் காய்ந்து சருகுகளை போன்று இலைகள் உதிர்கின்றன. சொறிபிடித்த மரங்களை போன்று நிற்கிற போது அந்த தோப்பு அலங்கோலமாகத்தான் இருக்கும். அதோடு வனப்போடும் செழிப்போடும் இருக்கக்கூடிய மரங்கள் நிறைந்த தோப்புகள் பார்ப்பதற்கு அழகாக அலங்காரமாக தெரியும். மனிதர்கள், தனி மனிதர்கள் எப்படியோ அப்படித்தான் அவர்கள் சார்ந்திருக்கிற சமுதாயம். நல்லவர்கள் சேர்ந்தால் அவர்களை சார்ந்த சமூகம் நல்லதாக இருக்கும். இந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகம்தான். குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். தனி மனிதர்கள் கெட்டு போய்விட்டால் சமுதாயம் கெட்டு போய்விட்டது. எனவே சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால் தனி மனிதர்கள் திருந்த வேண்டுமே தவிர சமுதாயம் திருந்த வேண்டும் என்ற வார்த்தை சரியல்ல.
தனி மனிதர்கள் திருந்தினால் தானாக சமுதாயம் திருந்தி விட்டது என்று அர்த்தம். ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய குடும்பத்தை சீர் செய்தால் அவர்கள் சமுதாயத்தை சீர் செய்கின்றார்கள் என்று அர்த்தம். தம் சமுதாயம் என்று ஒரு தனிப்பட்ட பொருள் இல்லை. இன்றைக்கு எல்லாருடைய வாயிலும் வரக்கூடிய வார்த்தை தான், காலம் கெட்டு போச்சுங்க, சமுதாயம் கெட்டு போச்சுங்க என்று பேசக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம். சமுதாயம் நாம் தான், நம்மை பொறுத்துத்தான் இந்த சமுதாயம். ஒவ்வொரு வீட்டிலேயும் இன்றைக்கு நம்மை ஆட்டுவிக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய பிடரிமையரை பிடித்து உலுக்கக்கூடிய ஒன்று இந்த மொபைல். என்னென்ன அசுத்தங்கள் அசிங்கங்கள் அதில் குடியேறி இருக்கின்றன. அதனால் எத்தனை குடும்பங்கள் நாசமாகிக் கொண்டிருக்கின்றன. பெற்றெடுத்த பெற்றோர்களை அதை வாங்கி கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை சமுதாயத்தில் இருக்கிறது. அவர்களே வாங்கி கொடுக்கின்றார்கள், அவர்களே தலையில் அடித்துக் கொள்ளுகிறார்கள். கடைசியிலே இந்த நிலை நீடித்துக் கொண்டே இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அழகான ஒரு வாசகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். மா பின் நஃப்ஸை அவர்கள் மாற்றாதவரை மாபில் கௌமை அல்லாஹ் மாற்ற மாட்டான். என்ன அர்த்தம்? தனி மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை, தனி மனிதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்தை நாசமாக்காத வரை அல்லாஹ் அவருடைய நியாமத்தை பிடுங்க மாட்டான், நாசமாக்க மாட்டான். தனி மனிதர்கள், ஒவ்வொரு குடும்பத்தவர்கள் தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்தை அவர்களாகவே மாற்றிக்கொண்டால் சமுதாயத்திற்கு கொடுத்த நியாமத்தை அல்லாஹ் மாற்றுவான். இதான் இதனுடைய கருத்து. லா யுகய்யிரு மா பிகௌமின், சமூக ரீதியான ஒரு நியாமத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தனிப்பட்ட முறையிலே தங்களை மாற்றாத வரை. எனவே செய்ய வேண்டியது என்ன? செய்ய வேண்டிய உழைப்பு, முன்னேற்பாடு என்ன? அவரவர்கள் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். சமுதாயம் பாதுகாப்பாக ஆகிவிடும். இப்படி சமுதாயம் சமுதாயம் என்று, சமூகம் என்று, ஜமாஅத் என்று, படை பட்டாளம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை பெரியவர்களே. இன்றைய சூழ்நிலை நம்மை ரொம்ப சிந்திக்க வைக்கிறது. நாடு நகரங்கள், பட்டி தொட்டிகள், கிராமங்கள் எல்லாமே இந்த நோயால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணை ஒரு ஆண் நடு ரோட்டிலே அவளை நிர்வாணமாக ஆக்கி அவளை புணருகின்ற காலம் வந்தால் இந்த சமுதாயம் நாசமாய் போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில், எந்த பெண் தன்னுடைய மனைவி அல்லாத இன்னொருவனுக்கு முன்னால் தன்னை நிர்வாணப்படுத்திக் கொள்ளுகிறாளோ அதுவரை கியாமத்து வராது என்றால் என்ன பொருள்? ஒரு பெண் தன்னை அடுத்தவனுக்கு முன்னால் தன்னை நிர்வாணமாக்கினால் கியாமத்தினுடைய அடையாளம் அது, இந்த சமுதாயம் நாசமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இன்றைக்கு இங்கெல்லாம் நல்லவங்க உட்கார்ந்துருக்கிறோம், தொழுகையாளிகள் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த சமுதாயத்திலே தொழுகையாளிகள் எத்தனை பேர், எத்தனை பர்சன்டேஜ் சிந்தித்து பார்க்கிறோம். சமூக ரீதியான சிந்தனை பார்க்க போனால் உலகம் முழுவதும் இந்த சமுதாயம் அடிவாங்குவதற்கு காரணம், கேவலப்பட்டு போவதற்கான காரணம்,
பொருளாதார சீர்குலைவுக்கு ஆளாகுவதற்கான காரணம் நம்மை தவிர வேறு யாரும் இல்லை, நாம் தான் அதற்கு காரணம். ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள். பலஸ்தீன் மக்களை சொல்லியோ இஸ்ரேலை பற்றி பேசியோ இன்றைக்கு கிடைக்கிற ஆட்சி அதிகாரங்கள், அதனுடைய துஷ்பிரயோகங்கள், இதை பற்றி பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது இந்த சமுதாயம் தான், வேறொன்றுமில்லை. இந்த சமுதாயத்தை அல்லாஹ் சோதிக்கிறான். படுமோசமான மானங்கெட்ட வேலைகளில், வெட்கக்கேடான வேலைகளில் சமுதாயம் முழுக்க முழுக்க முழு நிர்வாணத்தோடு சமூகத்தில் உலகத்தில் இறங்கிவிட்டது முஸ்லிம் சமுதாயம். தொழுகையாளிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்மளை பற்றி நம்ம யோசிப்போம். ஏறக்குறைய 90-95% பேர் தொழுகையாளிகள் அல்ல. 90-95% பேர் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல. கடமைகளை யாரும் சரியாக செய்வதில்லை. செய்யக்கூடியவர்கள் 2-3-4% இடத்தை பொறுத்து. சில இடங்களிலே 2%, சில பேர் 4, சிலர் 5, இவ்வளவுதான். 25 கோடி பேர் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள், 30 கோடி பேர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை சதவிகிதம்? 1% என்று வைத்தால் கூட, 1% என்று வைத்தால் கூட இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற இந்த அவல நிலைகளை அது போக்கிவிட முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 வருஷத்தில் பொருளாதார மேம்பாடு உச்சகட்டத்திற்கு வந்தது. அவலிக்குல்லிக்கும் சௌபானி, சஹாபாக்களிலே தொழுவதற்கு கூட ஆடை இல்லாமல் இருந்த சஹாபிகள், யார் ரசூலுல்லாஹ் ஒரு துணியை உடுத்தி தொழுகலாமான்னு கேட்டாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட என்ன எல்லாத்துக்குமே 2 துணியா இருக்குது என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு துணி உடுத்துவதற்கு தொழுவதற்கு கூட துணி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு சமூகத்தை, ஒருவேளை உணவு உண்டால் அடுத்த நேரத்திற்கு உணவுக்கு வழியில்லை என்று இருந்த ஒரு சமுதாயத்தை பொருளாதாரத்தினுடைய உச்சகட்டத்திற்கு கொண்டு வந்ததனுடைய காரணம், ஜக்காத்து கடமையாகி சுமார் 7 வருடம், 8வது வருடத்திலே அத்தனை பேரும் பணக்காரராகிவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். யார்கிட்டையாவது கொண்டு போய் கொடுத்தா எனக்கு வேணும், அவருக்கு கொடுங்க, என்கிட்ட இருக்குது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பிற்கால வாழ்க்கை உயர்ந்த உன்னதமான ஒரு சூழ்நிலையில் பொருளாதார மட்டத்தில் வந்து சேர்ந்தது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருளாதார ஆளுமை என்று சொல்ல வேண்டும். 8 வருடத்தில் வறுமையை போக்கிவிட்டார்கள், ஜினாவை அழித்து விட்டார்கள், குடியை மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்து அழித்து விட்டார்கள், பெரும் பஞ்சமா பாதகங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த ஒரு சமூகத்தை நேரான பாதையிலே கொண்டு வந்து உலகத்தினுடைய வழிகாட்டுகின்ற உத்தமர்களாக உருவாக்கி தந்தார்களே, அதனுடைய காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, அவர்கள் சொன்னதை உடனடியாக செயல்படுத்திய அந்த சஹாபிகள். பெண்களை காய்ந்த சருகுகளை போன்று மதித்து கொண்டிருந்த ஒரு சமூகம் அது. ஒரு பெண்ணை 9 பேர் ஜினா செய்வான். குழந்தை பிறந்ததுக்கு பின்னால அது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களை அழைத்து இது யாருக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லு என்று கேட்டால் இது இவருடைய குழந்தை என்று அவர்கள் பஞ்சாயத்து செய்துவிட்டு போனதற்கு பிறகு அந்த குழந்தை அந்த தகப்பனுடன் சேர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிற இவ்வளவு அவலமான ஒரு சூழ்நிலை ஜாஹிலியத்தினுடைய காலத்தில் இருந்தது. ஒருத்தனுக்கு எத்தனை மனைவிங்கிற கணக்கே இல்லை, 4, 5, 10, 15 என்று பலர்கள். எல்லாவற்றையும் சுத்தமாக அழித்தொழித்து
தன்னுடைய மனைவி அல்லாத வேறு யாரிடத்திலேயும் தவறான உறவுகள் கொள்வது கூடாது, ஹராம் என்ற சட்டத்தை நிலைநாட்டியவர்கள், நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நான் சொல்ல வந்த கருத்து, இன்றைக்கு சமுதாயத்திலே இந்த ஹராம் பரவி கொண்டிருக்கிறது, மிக வேகமாக காட்டு தீயை போன்று பரவி கொண்டிருக்கிறது. இந்த ஹராமுகளை தடுப்பதற்கு பல்வேறு உத்திகள் தேவை. அதிலே மிக முக்கியமான ஒன்று நிக்காஹ் முடித்து வைப்பது, முடித்து கொள்வது. எனவே காலங்கடத்தாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய மக்களுக்கு பொருத்தமான ஜோடி கிடைத்து விட்டால் ஃபஸவ்விஜூஹு, அவர்களுக்கு உடனடியாக நிக்காஹ் முடித்து வையுங்கள். வஇல்லம் தஃஅலு, அப்படி நீங்கள் செய்யவில்லை ஆனால் ஃபஇன்னமா இஸ்முஹு அலா அபி, அதனுடைய பாவம் அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் மீது, அவர்களுடைய தலையில் தான் விடியும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலம் மோசமாக இருக்குது. அப்புறமா வீடெல்லாம் கட்டிக்கிட்டு கல்யாணம் முடிச்சுக்கலாம், வசதி வாய்ப்பு வந்ததுக்கு பின்னால் கல்யாணம் முடிச்சுக்கலாம், நல்ல செட்டில்டு ஆனதுக்கு பின்னால் நிக்காஹ் முடிச்சுக்கலாம் என்று சொல்லுவதை அல்லாஹ் கூட தடுக்கிறான். வசதி வாய்ப்பை பார்க்காதீர்கள். இன்யகூனு ஃபுகரா யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லி, ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்கி விடுவான். இந்த நிக்காஹின் மூலமாக நிக்காஹ் முடியுங்கள், காலம் கடத்தாதீர்கள். ஒரு ஹதீஸிலே ஃபசாதுன் கபீர், இப்படி நிக்காஹ் முடித்து வைக்காமல் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் பெரும் ஃபசாதுகள், குழப்பங்கள் ஏற்படும். அதற்கு நீங்கள் காரணமாகிவிட வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு இந்த வரதட்சணை கொடுமை அது ஒன்று ஆட்டம் போட்டுட்டு இருக்குது. குறிப்பிட்ட அளவுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அந்த பெண்ணை பார்க்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கு போய் மெதுவாக தடவி பார்க்குறான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சவுறு எப்படி இருக்குது, வீடு எப்படி இருக்குது, தரை எப்படி இருக்குது, சொத்து எப்படி இருக்குது, என்ன சோர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு பின்னால் தான் பொண்ணு கேட்குறான். பெண்களை பார்த்து போகக்கூடிய காலம் அல்ல, பொண்ணை பார்த்து, பொருளை பார்த்து, காசு பணங்களை பார்த்து செல்லக்கூடிய ஒரு அவலம் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எதுவரை நிக்காஹு லேசாக ஆனதோ, இது பல இடங்களில் பேசப்படுகிற ஒரு செய்தி. நிக்காஹு லேசாக இருக்கிற வரைக்கும் ஜினா அதிகமாகலை. என்னைக்கு ஜினா நிக்காஹ் என்பது கஷ்டமாகிவிட்டதோ அன்றிலிருந்து ஜினா தொடங்கிவிட்டது, அதிகரித்து விட்டது. அப்படின்னா என்ன கருத்து? சர்வசாதாரணமாக நிக்காஹ் முடிச்சிட்டு இருந்த ஒரு காலம், அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்பாடெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, பாரசீக நாட்டிலிருந்து அவங்க வேறு மதத்தில் இருந்து கிறிஸ்தவர்களாக மாறி அதற்கு பின்னாலே அவர்கள் ஒரு யூதனிடத்திலே சென்று யகூதியை போல இருந்து அதற்கு பிறகு நபி அவர்களை பார்த்து முஸ்லீமாக ஆகி வந்த ஒரு பெரியவர் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு. அவங்க அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுவோடைய சிநேகிதர், ரெண்டு பேர் ரொம்ப நெருக்கமானவங்க. அபூ தர்தா கேட்குறாங்க, சல்மானே நீங்கள் என்ன இப்படி வயசாகிருச்சே, வயசாகிட்டு போயிட்டே இருக்குதே, நிக்காக முடிக்காமல் இருக்கிறங்களே. அவங்க நிக்காக முடிக்காமல் இருக்கிற காரணம், அவங்களுக்கு யார் பெண் கொடுப்பாங்க, எனக்கெல்லாம் பெண் கொடுப்பாங்களான்னு கேட்டுட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. சல்மானுல் ஃபாரிசிட்டு அபூ தர்தா சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் நிக்காக முடிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள். எனக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க, நான் ஒரு அடிமை. இந்த அடிமைக்கு இந்த வயசில் யார் பொண்ணு கொடுப்பாங்க? வயசு என்ன தெரியுமா? இந்த பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது 240 வயசு. 240வது வயசில் அபூ தர்தா, நீங்கள் கிழவன் நினைக்காதீங்க, நிமிர்ந்த முதுகோடு, நிமிர்ந்த நடையோடு, ஒரு முடி கூட கருப்பாகாமல் இளமை துடிப்போடு இருந்தவர்கள் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு.
240 வயசுன்னு ஒன்று கிழவனா போயிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நல்ல துடிப்போடு இருந்து இளைஞரை போன்று இருந்தவர்கள் சொன்னார்கள், எனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்கன்னு. நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன், அனுமதி மட்டும் கொடுங்க. சரி, அனுமதி. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வர்றாங்க. வந்த உடனே சல்மானுல் ஃபாரிசியை பார்த்து கொஞ்சம் தயங்கினாங்க. உங்களை பார்த்தா எனக்கு வெக்கமாக இருக்குது, எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னாங்க. ஏன், என்ன விஷயம், என்ன பார்த்து நீங்கள் வெக்கப்படுறதுக்கு என்ன சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நான் போய் உங்களுக்குன்னு பொண்ணு கேட்டேன். அபூதர்தா நீங்களே வந்துட்டீங்கள்ல, அவர் என்ன நீங்கள் என்ன, எல்லாருமே ரசூலுல்லாஹ்வுடைய சோபத்தில் இருக்கிறவங்க தானே, நீங்கள் முன்னால் வந்துட்டீங்க, உங்களுக்கே முடிச்சு கொடுத்துட்றோன்னு சொல்லி தாளிடப்பட்ட கதவுள்ள குடும்பத்தார்கள் மட்டும் இருக்கிறாங்க. உள்ளே உட்காந்து நிக்காக முடிச்சு புதுமா பிள்ளையா வெளியே வர்றாரு அபூதர்தா ரலியல்லாஹு. அவங்கள பார்த்தோன்னே ஒரு வெக்கம் என்னன்னா, இவருக்கு பொண்ணு கேட்க போய் நாம் பொண்ணு கட்டிட்டு வந்தான், இவர் என்ன நினைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்தா வெக்கமாக இருக்குதுன்னு சொன்னார். இப்போ சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு ஒன்று சொன்னாங்க, உங்களை பார்த்தா எனக்கு வெக்கமாக இருக்குது, நீங்கள் வெக்கப்படக்கூடாது, நான் தான் வெக்கப்படணும். உங்களை பார்த்தா எனக்கு வெக்கமாக இருக்குது, ஏன்னா உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு மனைவியை எனக்காக பெண் கேட்டு வாருங்கள் என்று அதுவும் உங்களையே அனுப்பிச்சிருக்கான் பாருங்க. உங்களையே அனுப்பி உங்களுடைய மனைவியை எனக்கு கட்டி வைங்கன்னு சொன்னது கேவலமான ஒன்றல்லவா? நான் உங்களை அனுப்பினதுக்கு நான் வெக்கப்படுறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக நான் சொல்ல வருகிற கருத்து என்னன்னா, ஊரை கூட்டி உலகத்தை கூட்டி பெரிய விருந்துகளை போட்டு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து நடத்தப்படுகிற கல்யாணமாக இல்லாமல் மிக சாதாரணமாக நடைபெற்ற ஒரு நிக்காஹ் இது. இது மாதிரி தான் நிறைய பேர் நம்மெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு நிக்காஹ் முடிஞ்சு வெளியே வர்றாங்க ரசூலுல்லாஹ். பல நிக்காஹ் மஜ்லிஸ்களிலே பேசப்படுகிற செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரசூலுல்லாஹ் என்ன இது கரையாக இருக்குதுன்னு கேட்டாங்க. குங்குமக்கரை, நேற்று நிக்காஹ் முடிச்சிருந்தேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு செய்தி. நான் சொல்ல வருகிற கருத்து என்ன, ரசூலுல்லாஹ் இல்லாமல் எந்த விசேஷமும் அந்த மதீனா என்ற கிராமத்துக்குள் நடக்காது. கிராமம் என்று சொன்னால் ஒரு கோடியிலே சப்தமிட்டால் அடுத்த கோடியில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சின்ன கிராமம் தான் மதீனா. அந்த மதீனாவுக்குள்ள எந்த விசேஷமும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம நடக்காது. ஆனால் அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர், குபேரர். அவருக்கு நிக்காஹ் நடந்திருக்கிறது, யாருக்கும் தெரியல, ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியல. என்னை ஏன் கூப்பிடல, நான் இல்லாமல் எப்படி நிக்காஹ் முடிச்ச அப்படிலாம் கேட்டாங்களா? இல்லை, சந்தோஷப்பட்டு தான் பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று சொன்னார்கள். எவ்வளவு எளிமையாக திருமணம் நடந்திருக்கிறது என்று பாருங்கள். இப்படி திருமணம் எளிமையாக எந்த காலத்தில் இருந்ததோ அந்த காலத்தில் ஜினாவினுடைய தேவை ஏற்படவில்லை. நிக்காஹ் முடிப்பது என்று சொன்னாலே கஷ்டம் என்று வருகின்ற போது ஜினாவுடைய வாசல் திறந்து விடுகிறது. என்ன எங்கள் அத்தா அம்மா ஒன்று நிக்காஹ் முடிச்சு பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் பார்த்து இதுவரையும் 27 இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு, ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது, நான் ஏதாவது ஒரு வழியை நோக்கி போக வேண்டியதான் சொல்லி ஹராமான வழியிலே போக ஆரம்பித்து விடுகிறான். அடுத்த பெண்ணை இச்சை கண் கொண்டு பார்க்கின்றான், ஜினா செய்கின்றான். இதற்கெல்லாம் காரணம் நிக்காஹை தள்ளி போடுகின்ற பெற்றோர்கள் தான் காரணம். எனவேதான் சொல்லுகின்றேன், இந்த வரதட்சணை கொடுமையினாலே, காசுவனங்களின் பேராசையினாலே, பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைப்பதிலே அதிக பகீரத் பிரயத்தனங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற காரணத்தினால் நிக்காஹ் என்பது மிக சிரமமான ஒன்றாக மாறி போய்விட்டது. எனவே நிக்காஹ் இப்படி போன காரணத்தினால் ஜினா பெருத்து போய்விட்டன. இன்றைய சூழ்நிலை கிலோ கணக்கில் நகை போடக்கூடிய பெரும் குபேர்களுடைய குடும்பத்தில் ஒரு பகுதியை தூங்கி வைங்க, அவங்களுக்கு
ஒரே ஒரு பகுதி இந்த ஏழைகள் இன்றைக்கு பார்க்குறோம் இல்லையா? இதற்காக வேண்டி பொருளாதார உதவிகள் செய்த எத்தனை பெரியவர்கள் சீதேவிகள் இருந்திருப்பார்கள். அதுபோன்று பெருமானாருடைய சுன்னத்தை நிறைவேற்றுங்கள். ஒன்றுமில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினுடைய செலவு போக மீதத்தை ஏழைகளுக்காக வேண்டி ஒதுக்கி விடுவார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். وَيَتَصَدَّقُ بِفَضْلِهِ يُنْفِقُ عَلَى عِيَالِهِ وَيَتَصَدَّقُ بِفَضْلِهِ. சுருக்கமான செலவுகளை வீட்டுக்காக வேண்டி செலவு செய்துவிட்டு மீதம் உள்ளதை எடுத்து ஏழைகளுக்காக வேண்டி ஒதுக்கி வைப்பது பெருமானாருடைய சுன்னத்து. கைபர்ல நிறைய ஏராளமான பொருள்கள் கிடைக்கப்பெற்றன. எல்லாரும் பணக்காரர்களாக ஆனார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பெருங்கொண்ட பொருள் கிடைத்தது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜஸ்ஸாஹா ஸலாஸத் அஜ்ஸாஇன், 3 பங்காக அதை பிரித்து ஒன்றை தங்களுக்காக வேண்டியும் 2 பங்கை சமுதாயத்திற்காக வேண்டியும் வழங்கியதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்திற்கு என்று ஒதுக்கிய 1/3 1/3 பாகத்தில் ஃபமா ஃபதுல எது மிச்சமாகிறதோ அதை கஸ்ஸமஹா பைன ஃபக்ராஇல் மசாகீன், ஏழை மிஸ்கீன்களுக்கு முஹாஜிர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுப்பார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கின்றோம். இவ்வளவு எளிமையாக தங்களுடைய வீட்டை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு வாரி வழங்குவதிலே வல்லவர்களாக இருந்தவர்களுடைய வரலாற்றிலே அந்த பாரம்பரியத்திலே வந்த இந்த சமுதாயம் இன்றைக்கு ஏழை குமர்களுக்கு நிக்காஹ் முடித்து வைப்பதற்காக வேண்டி என்று ஒரு தொகையை அவர்கள் செலவிடுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த சுன்னத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அவருடைய தொழிலிலே வியாபாரத்திலே அவர்களுடைய உடல்நிலையிலே அல்லாஹ் பரக்கத்தை தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சாதாரணமாக அடிமைகளாக இருந்தாலும் சரி, பரம ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நிக்காவுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதிலே முன்கூட்டி வந்து நிற்பார்கள். அவர்கள் முன்னின்று நடத்தி வைப்பார்கள். இது ஒன்றும் பெரிய காசு மனத்தினுடைய செலவல்ல. ஜோடி பொருத்தம் கிடைத்தால் போதும். ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்த அடிமை, அது பெரிய சம்பவம், சொல்லுவதற்கு நேரமில்லை. ஒரு கருத்த அடிமை அவர்கள். ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்த அலங்கோலமாக இருக்கக்கூடிய இருந்த ஒரு அடிமை. அவர்களுக்கெல்லாம் நிக்காஹ் முடித்து வைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருங்குடும்பத்தில் உயர்குலத்தில் இருந்து பெண் கேட்டு இவர்களுக்கு ஜோடியாக சேர்த்து வைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி குமர்காரியங்களுக்காக வேண்டி பெருமானார் செய்த முயற்சிகள் என்று பார்த்தால் ஒரு பெரும் பட்டியலை இருப்பதை பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு இது மிக முக்கியமான ஒன்று. நிக்காஹ் முடித்து வைப்பதிலே கால தாமதம் இருக்கக்கூடாது. இன்றைய சூழ்நிலை தலாக்கினுடைய விகிதத்தை போல, நிக்காஹினுடைய விகிதத்தை போல தலாக்கினுடைய விகிதங்களும் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. வெளிநாடுகளுடைய கலாச்சாரங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு இருக்கிற மீடியா கலாச்சாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் அதை விவரித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் என்று இன்றைக்கு சமுதாயம் கூறு போடப்பட்டு சமுதாயம் நாசமாகி கொண்டிருப்பதற்கு இதுதான் காரணம். அன்றைக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் தடுத்தார்கள். வலா முத்தஹிதாதி அஹ்தான், பாய் ஃப்ரெண்ட்ஸ்களை எடுத்து கொள்ளாதீர்கள். வலா முத்தஹிதி அஹ்தான், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்ற வாசகத்தை குர்ஆனிலே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தார். ஜினாவை தடுப்பது மட்டுமல்ல, இதையும் அல்லாஹ் தடுத்தான். குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லுகிறது. நாங்கள் ரொம்ப சோசியலாக பழகிக்கிறோம், அந்யோன்யமாக பழகிக்கிறோம் என்று பழகி 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 கடைசியில் இந்த குழியிலே விழுகின்ற ஒரு அவல நிலைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு சமுதாயம்
நாசமடைந்து போய் கொண்டிருப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்கும் இதுதான் முக்கியமான காரணம். பல இடங்களிலே முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள். பிமா கஸபத் ஐதின் நாஸ், பிமா கஸபத் ஐதின் நாஸ். இன்னைக்கு தொழுகையாளிகள் எத்தனை சதவீதம் நினைக்கிறீங்க? ஜகாத்து கொடுக்கக்கூடியவங்க எத்தனை சதவீதம் நினைக்கிறீங்க? ஊரில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் தங்களுடைய ஜக்காத்தினுடைய தொகையை சரியாக செலுத்திவிட்டால் யாரும் ஏழையாக இருக்க மாட்டார்கள். முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை சொல்லுகிறேன், யாரிடத்திலே காசு பணங்கள் இருக்கிறதோ அவர்கள் தர்மம் செய்யுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. முழுக்க மேராஜுக்கு சென்றிருந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், ஒரு ஆளுடைய முன்பின் துவாரங்கள் அடைக்கப்பட்டிருக்குது. ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க, யார் இது? பாவம் முன்பின் துவாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. யா ரசூலல்லாஹ், இது உலகத்தில் வாழுகிற போது ஜக்காத்தை கொடுக்காத ஆளுங்களுடைய தண்டனை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸனுடைய விவரங்கள் என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னால், கழிவுப் பொருள்களை வெளியேற்றாமல் இருக்கக்கூடியவர்கள், முன்பின் துவாரம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கழிவுப் பொருள் வெளியேறவில்லை. கழிவுப் பொருள் வெளியேறலைன்னு சொன்னால் உடம்பு கெட்டு போகத்தானே செய்யும். மலம் வெளிவருவதில்லை, ஜலம் வெளிவருவதில்லை, டயாலிஸ் பண்ணுங்கிறான். உள்ளேயே அந்த யூரியன் அப்படியே ஸ்டோர் ஆகுது. பல நாட்கள் அதில் இருக்கிற போது அவனுடைய உயிருக்கு அது உலை வைத்து விடுகிறது, ஆள் மடிந்து விடுகிறான். ஏன்? மலஜலம் வெளியேறுவதில்லை. மலஜலம் வெளியேற்றப்படுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. அவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அதுதான் வேண்டும். அதே போன்றுதான் பொருள் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான ஒன்று இந்த கழிவு பொருளாகிய ஜக்காத்தை வெளியேற்றுவது. நாங்கள்லாம் கொடுக்கத்தான் செய்கிறோம், நாங்களாம் நிறைய கொடுக்குறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் கணக்கு போட்டு பார்த்தா 1% கொடுக்குறோம், 1.25% கொடுக்குறோம். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், மலம் என்கிட்ட 2 கிலோ இருக்குது, 1 கிலோ மட்டும் வெளியில் கொடுத்துட்டு உள்ள 1 கிலோ உள்ளே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. மலத்தை வெளியேற்றாத வரை, உன் உடம்புல அது தங்கி ஸ்டோராக இருக்கிற வரை உன்னுடைய உயிருக்கு உலை வைத்து கொண்டே இருக்கும். அதே போன்று ஜக்காத்து கொடுக்காத பொருள்கள் குறிப்பிட்ட சதவிகிதத்தை வெளியேற்றாமல் இருக்கிற வரை அந்த கழிவு பொருள் உன்னுடைய பொருளாதாரத்தை சுரண்டிவிடும் என்ற கருத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மேராஜ் பயணம் சொல்லுகிறது. ஜக்காத்து கொடுப்பதில்லை, ஹஜ்ஜு கடமையானவர்கள் ஹஜ்ஜு செய்வதில்லை. ஆனால் நிறைய உம்ராவுக்கு போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் உம்ரா, தொழுகிறானோ இல்லையோ உம்ராவுக்கு போயிடுறான். ஜக்காத்து கொடுக்குறானோ இல்லையோ உம்ராவுக்கு போயிடுறான். ஹஜ்ஜு கடமையை செஞ்சுருக்கிறையா? இல்லை, கடமையை செய்யறதுக்கு முந்தைய உம்ரா டூர் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறான். கடமையை செய்யாத வரை அல்லாஹ் சோதித்து கொண்டுதான் இருப்பான். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்களுடைய செயல்கள் தான் காரணம் இவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் அல்லாஹ் சொல்லுகிற காரணம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை விடுங்கள், இன்றைக்கு நிக்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலேயும் தங்களுடைய குமரி பெண்களை குறிப்பிட்ட வயசு வருகின்ற போது அவர்களுக்கு நிக்காக முடித்து வைத்து கரை சேர்த்த வேண்டியது முக்கியமான ஒரு கடமை, பெற்றோர்களுடைய கடமை என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் இதை சொல்லுகின்றேன். அந்நியத்திற்குரியவர்களை, இதற்கு ஏழை எளியவர்களாக இருந்தால் அவர்களை கரை சேர்ப்பதற்கு செல்வந்தர்கள் முன் வர வேண்டும். அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். சஹாபாக்கள் செலவு செய்தார்கள், அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்தினான். எத்தனை சஹாபாக்களை சொல்ல வேண்டும். உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி வரை கனியாகவே செல்வந்தர்களாகவே இருந்தார்கள், செலவு செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கனி, செல்வந்தர் என்ற வார்த்தை. கடைசி வரை செல்வந்தராகவே அல்லாஹ் வைத்திருந்தான்.
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி வரை செல்வந்தராக இல்லை. இப்படி ஒவ்வொரு சஹாபியும் ஒரு மாதிரி இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள், அல்லாஹ் பரக்கத்தை தந்தான். அப்துர் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள், அல்லாஹ் பரக்கத்தை தந்தான். லைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய வியாபாரியும் கூட, சிறந்த ஆலிமாகவும் இருந்தார்கள், ஆய்வுத்திறன் படைத்தவர்களாக இருந்தார்கள். அந்த லைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா 10 ரூபா கேட்டால் 1000 ரூபாய்க்கு கொடுப்பார். ஒரு பெண்ணு வந்து கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் தேன் வேணும்னு கேட்டாங்க. அதை மருந்துக்கு கேட்பாங்க போல் இருக்கு. கொஞ்சம் தேன் வேணும்னு சொன்னாங்க. ஒரு டின்னு தேனை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு போமான். அல்லல்லாம் நான் இவ்வளவெல்லாம் கேட்கல, கொஞ்சம் கொடுத்த பரவாயில்ல எடுத்துகிட்டு போமான். அவங்களுடைய கருத்து என்ன? ஏழைகளுடைய எதிர்பார்ப்புக்கு மீறி அதிகமாக கொடுக்கிற போது அவருடைய உள்ளத்தில் இருந்து துவா வருகிறது அல்லவா, அதிலே அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறார். ஒரு தடவை ஒருத்தர் தன்னுடைய தேவைக்காக வேண்டி, நிக்காஹனுடைய தேவைக்காக வேண்டித்தான் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவிடத்திலே சென்று, எனக்கு நிறைய பெண் குட்டிகள் பெண் மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய நிக்காக மற்ற செலவுகள்லாம் இருக்குது, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க. அவங்க பாதுஷாவில்லையா பெருந்தொகையை கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? 500 தங்க காசுகள், தீனாறுகள், 500 தங்க காசை கொடுத்தாங்க. அவருக்கு பெரிய சந்தோஷம். அதுக்கு பின்னால் அங்கே பெரிய வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று பெயர் பெற்ற லைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அப்போ லைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹுவங்க 1000 தங்க காசுகளை கொடுத்தாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுக்கு இந்த செய்தி தெரியுது. அவரை கூப்பிடுங்கன்னாங்க. லைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. என்ன நீங்கள், நான் 500 தீனார் கொடுத்தேன், நீங்கள் 1000 தீனார் கொடுத்துருக்குறீங்க, இதெல்லாம் சரியில்லையே. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த உங்களையோ யாரையுமே நான் பார்க்கறதில்ல, என்னுடைய ஒரு நாள் வருமானத்தை கூட நான் சதக்கா செய்யலண்டா என்னங்க அர்த்தம் என்று சொன்னார்கள். அப்படின்னா பார்த்துக்குங்க, 1000 தீனாருன்னா 1000 தங்க காசுன்னா எவ்வளோ பெரிய தொகை அது. அந்த 1000 தங்க காசுகளை ஒரு நாள் வருமானம் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், குபேரர் இவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால், சரி அவங்க எவ்வளவு ஜக்காத்து கொடுத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒரு வருஷம் கூட ஜக்காத்து கொடுக்கல. ஓஹோ அப்படியா, ஜக்காத்து கொடுக்காத ஆளுகள்லாம் சரி நமக்கும் ஒரு ஆள் இருக்குது போல தெரியுதுன்னு நினைக்காதீங்க. வாங்க முடிச்சிடலாம். முக்கிய அறிவிப்பு. இனோவா கண்ணியத்திற்குரியவர்களே, லைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, நான் சொல்லி வந்தேன், ஆயிரங்களாக தங்க நாணயங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு பெரிய மனிதன், ஒரு சிறந்த ஆலிம். ஏன் ஜக்காத்து கொடுக்கலன்னா, ஜக்காத்து கடமையாகலை. ஜக்காத்து கடமையாகணும்னா அந்த ஜக்காத்தினுடைய தொகை ஒரு வருஷம் முழுவதும் நம்மகிட்ட கையில் இருக்கணும். ஒரு வருஷம் நம்முடைய கையில் இருந்ததுக்கு பின்னால் தான் நம்ம மேலே ஜக்காத்து கடமையாகும். வருது போகுதுன்னு இருந்தால் ஜக்காத்து கடமையாகாது. லைஸ் இப்னு சஅத் அவர்கள் ஒரு நாளைக்கு கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அத்தனை கோடியையும் அப்படியே சதக்கா செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் பரக்கத்தை செய்தான். இந்த தர்மங்கள், இந்த வாரி வாரி வழங்கக்கூடிய தன்மை, அதனால் அல்லாஹ் பரக்கத்து செய்தான். 360 பேருக்கு
ஒவ்வொரு நாளும் 360 பேருக்கு தர்மம் செய்யாமல் எந்த காரியத்தையும் தொடங்க மாட்டார்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தினமும் 360 பேர் அவரிடத்திலிருந்து பலன் பெற்றவர்கள். அந்த ஊர் மக்கள் எல்லோருமே மாலிகி மதுஹபை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். மாலிகி மதுஹபனுடைய பேரறிஞர்களிலே இவர் ஒருவர். இவருக்கென்று தனி ஆய்வு திறன் இருந்தது. ஹதீஸிலே நல்ல பாண்டித்தியம் பெற்றவர்கள். அல்லாஹ் இவர்களுக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்ததனுடைய காரணம் அவர்கள் வாரி வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏழைகளை கரை சேர்த்தியவர்கள் அவர்கள். இப்படி நிறைய சொல்லலாம். பல பேர் ஏழைகளின் மீது இறக்கப்பட்ட காரணத்தினாலே. ஆதம் தாய் யாருன்னு நினைக்கிறீங்க? ஆதம் தாய் அவர் ஏழையின் மீது இறக்கப்பட்டார். ஒரு நாள் கடுமையான மழை, எல்லாரும் குளிர்ல நடுங்கிறாங்க. பூமி எல்லாம் குளிர்ந்து போச்சு. வேற வழியே இல்லாம மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாங்க. உணவுக்கு வழி இல்லாதவர்கள். 3 நாளா தொடர்ந்து இதே நிலை. எல்லா இடத்திலேயும் இருட்டு, குளிர் நடுங்குது. ஒரு பெண் தன்னுடைய குழந்தைகளோடு வந்து வீட்டினுடைய கதவை தட்டுகிறாள். கதவை திறந்து பார்த்தா அந்த அம்மா நெனஞ்சி நடுங்கி குழந்தைகளோடு வந்து நிற்கிறான். உள்ள கூப்பிட்டாங்க. என்னம்மா விஷயம்? ஒன்றும் இல்லை, பல நாள் பட்டினி, என் குழந்தைகள்லாம் சாஞ்சிருச்சு. பாருங்க, பார்த்தா தலை தொங்கி கிடக்குது. பசியினுடைய வாட்டம் தாங்க முடியல. பார்த்த உடனே இரக்கமடைந்தார், கண்ணீர் வடித்தார். ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்டுச்சு அந்த அம்மா. உண்மையிலேயே அன்னைக்கு அவருடைய வீட்டில் எதுவுமே இல்லை. அவருக்கு சாப்பிட்றது கூட ஒன்று இல்லை. அப்படி ஒரு பரம ஏழை ஆத்தம் தாய். பார்த்தாரு, இது இந்த அம்மாவை சும்மா அனுப்பக்கூடாது. ஒரு குதிரை இருந்து, ஒரு ஒட்டகை இருந்துச்சு. அந்த ஒட்டகை எடுத்து, அவருடைய சவாரிக்காக வேண்டி வச்சிருந்த ஒட்டகை, இதை தவிர வேற எதுவுமே இல்லை அவங்க வீட்டில். அந்த ஒட்டகையை அறுத்து அதனுடைய இறைச்சியை இந்த பெண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஊரில் இருக்கின்ற எல்லோருடைய பஞ்சப்பிணியை போக்குவதற்கும் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால பல பாகமாக அதை பிரித்து எல்லோருக்கும் விநியோகம் செய்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், எல்லா மக்களுக்கும் கொடுத்தார். ஆனால் அவரை பொறுத்தவரையில் இபாதத்தில் சிறந்தவர் என்றோ, தொழுகையாளி என்றோ, வேறு வகையில் ஈமானில் சிறந்தவர் என்றோ அவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் ஏழைகளுக்கு உதவினார். நடுராத்திரியிலே ஒரு பெண்ணின் மீது இறக்கப்பட்டார் என்ற ஒரே காரணத்தினால் அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா உலகம் முழுவதும் அவருடைய புகழை பரப்பினான். அல்லாஹு ஜல்லஷானு. அதுதான் இன்னைக்கு கொடை வள்ளல்னு சொன்னால் முதல் நெற்றிக்கண்ணிலே பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆள் என்று சொன்னால் ஆத்தம் தாயின்னு சொல்லுவாங்க. அவர் இறக்கப்பட்டதனுடைய காரணம் ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மஹ்லூக்குகள், அல்லாஹ் படைத்த படைப்புகள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுகின்ற போது அல்லாஹ் இரக்கப்படுகிறான். இப்படி பல பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது இந்த வாரி வாரி வழங்கும் தன்மை என்பதை பல பேரிடத்திலிருந்து நம்மால் படிப்பினை பெற முடியும். எனவே இன்றைக்கு குடிசையிலே வாழுகின்ற பெண்கள், நிக்காஹ் முடிப்பதற்கு வழியில்லாத பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஏதாவது ஒரு ஆம்பளை கிடைக்கணும், அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஆம்பளை கிடைக்கணும், அவ்வளோதான். எந்த மதம் அது அடுத்த விஷயம். இப்படி வந்தவர்கள் பல பேர். தற்கொலைகள் எத்தனை நடக்கின்றன.
இந்த வேலூர் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஆள் தன்னுடைய மனைவி தன்னுடைய மகளை கொண்டு போய் கிணத்துல தள்ளி விட்டார். இன்னும் பாலிகாகிறதுக்கு 2 வருஷம், சுமார் 2 வருஷம் இருக்கும். படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு கொண்டு போய் தள்ளி விட்டார். என்ன நிக்காஹ் முடிச்சு கொடுக்கறதுக்கு என்னால் முடியல. இதுக்கு பின்னாடி 2 பெண்கள் இருக்கிறார்கள், என்னால் முடியாதுன்னு நினச்சி இப்படி செஞ்சிட்டேன். அந்த ஆள் செய்தது முட்டாள்தனமாக இருந்தாலும், மௌட்டிக காலத்து பழக்கம் என்று சொன்னாலும் கூட, நிலைமை சமுதாயத்தினுடைய நிலைமையை பாருங்கள். கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதியிருந்தார். ஒரு பெண்ணுடைய குரலாக அந்த கவிதை, தற்கொலை மட்டும் இஸ்லாத்திலே ஆகுமாக்கப்பட்டிருக்குமேயானால், தற்கொலை மட்டும் இஸ்லாத்திலே ஆகுமாக்கப்பட்டிருக்குமேயானால் இந்த நாட்டிலே இருக்கின்ற கிணறுகளும் குன்றுகளும் குமரி பெண்களால் நிரம்பி போயிருக்கும் என்று தற்கொலை செய்திருப்பார்கள். அருமையான வரி அது. சமுதாயத்தினுடைய நிலையை எடுத்து காட்டுகின்ற ஒரு கண்ணாடி அது. கண்ணியத்திற்குரியவர்களே, பல பேருடைய நிலைகள் இன்றைக்கு இப்படி இருக்கிறது. அவருடைய கரை சேர்த்து நீங்கள் அவர்களுக்கு நிக்காஹ் முடித்து வைக்கின்றீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இது பாராட்டுக்குரிய ஒன்று. இது போன்ற வேலைகள் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும். தேடி பிடித்து இது போன்ற குடும்பங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு நிக்காஹ் முடித்து வைத்து வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது சமுதாயத்திலே முக்கியமானவர்களுடைய, பொறுப்பாளிகளுடைய கடமை என்றே சொல்ல வேண்டும். இன்றைக்கு சூழ்நிலை அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஜினா பெருகுவதற்கான காரணம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த அமைப்புக்கு அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா தர வேண்டும் என்று துஆ செய்கின்றேன். நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தினாலே என்னுடைய உரையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இன்றைக்கு திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கக்கூடிய தம்பதியர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய அடியார்கள், அல்லாஹ்வினுடைய அருளுக்கு உரித்தானவர்கள், அவர்களுடைய நிக்காஹ் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேயே பரக்கத்தை தந்தருள்வானாக. அவர்களுடைய சாலிஹான பெண்களை, சாலிஹான குழந்தைகளை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து குடும்ப வாழ்க்கையை பிரகாசமான குடும்ப வாழ்க்கையாக அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கி தந்தருள் புரிவானாக. இதற்கு யாரெல்லாம் உதவிகள் செய்திருக்கின்றார்களோ, தன்னுடைய பொருளால், தன்னுடைய செயல்களால், தன்னுடைய கருத்துக்களால் யாரெல்லாம் உதவிகள் செய்திருக்கின்றார்களோ அத்தனை பேர்களுடைய வாழ்விலும் வளத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக, பரக்கத்தை தந்தருள் புரிவானாக. அவருடைய தொழில்களிலே, வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை தந்தருள்வானாக. அவருடைய உடலுக்கு ஆஃபியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. இது போன்றவர்கள் நீண்ட நாள் இந்த சமுதாயத்திலே நீடிக்க வேண்டும் என்பதனாலே அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்தருள்ந்து அவர்களை சிறப்பிப்பானாக என்று நல்ல நேரத்திலே துஆ செய்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما. اللهم لا تجعل منا ولا فينا ولا معنا شقيا ولا مطرودا ولا محروما. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم إن قلوبنا ونواسينا وجوارحنا بيدك لم تملكنا منا شيئا، فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. يا الله, எங்களுடைய பாவங்களை பொறுத்தருள்வாயாக. சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நேரான சீரான வாழ்க்கை வழியிலே எங்களை செலுத்துவாயாக. எங்களுடைய சமுதாய
சமுதாயத்தில் இருக்கின்ற பெரும் குற்றங்களை யா அல்லாஹ் நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு யா அல்லாஹ் உதவி செய்து அருள் புரிவாயாக. எங்களுடைய மக்களை எல்லாம் ஷரியத்தின்படி வளர்த்துவதற்கு தௌஃபீக்கை தந்தல் புரிவாயாக. நாங்களும் எங்களுடைய சந்ததியினர்களும் ஐந்து வேளை தொடங்கக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. வியாபாரத்திலே பரக்கத்தை தருவாயாக. கடனில்லாத வாழ்க்கையை தருவாயாக. நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. உடலுக்கு ஆஃபியத்தை தந்தல் புரிவாயாக. பெரும் தொற்றுகளை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. வீட்டில் இருக்கின்ற தரித்திரியங்களை யா அல்லாஹ் நீக்கி தருவாயாக. எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற கரை சேராத குமர்களுக்கு யா அல்லாஹ் நல்ல பொருத்தமான ஜோடிகளை நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வறுமையை நீக்கி தந்தல் புரிவாயாக. ஹலாலான ரிசுக்கை தந்தல் புரிவாயாக. ஹராமிலிருந்து வட்டியிலிருந்து நாங்கள் மீண்டு ஹலாலான வாழ்க்கையை தொடருவதற்கு தௌஃபீக்கை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் மரணத்தினுடைய கெடுபிடிகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மருத்துவமனையினுடைய தொல்லைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கொடுங்கோளர்களான அரசர்களுடைய அதிகாரங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சுபிட்சமான வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக. சுதந்திரமான வாழ்க்கையையும் சிந்தனையையும் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த சபையில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய நல்ல சாலிஹான முராதுகளை நீ நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக. இந்த இன்றைக்கு திருமணம் ஏற்றிருக்கின்ற இந்த தம்பதியர்களுக்கு அவருடைய ஈருலக வாழ்விலையும் எல்லா வளங்களையும் நலங்களையும் தந்தல் புரிவாயாக. அதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையிலேயும் யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு எல்லா வளங்களையும் பரக்கத்தையும் தந்தல் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா நபிய்யி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.